Mannar shaped by wind and sea. For generations, its people have lived to the rhythm of nature, fishing, farming, and raising families along a fragile coast. Today, the same winds that sustain their lives are being harnessed for power. With these towers of progress comes a question: what will it cost the land and the people who call it home? This is one of Sri Lanka's most vulnerable regions, part of an internationally recognized biodiversity hotspot, renowned for migratory birds and rich marine life, and bound by cultural ties that connect generations to coast and lagoon. The civil war left deep scars here. Mannar saw significant internal and external displacement, and while resettlement began in the post-war years, it remained incomplete in many areas. Yet rather than being carefully safeguarded, Mannar is increasingly treated as a testing ground for large-scale projects that risk prioritizing profit over people. If development is to endure, it must center local consent, protect ecosystems, and honor communities who have weathered this coast for generations. Mannar Island has been at the center of much discussion in the past years and months, particularly for what lies beneath the soil of the island and the development opportunities that Mannar Island presents. However, these discussions have completely ignored the over 66,000 population that calls Mannar their home. It has excluded their histories, their livelihood, and their connection to the land. Communities have continuously asked the people of power as to why they have been left in the dark with regard to these discussions and why they are not considered in the decision-making process on their land, which is their home. நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே மன்னார் தீவில் இந்த கிராமத்திலிருந்து பேசுகின்றேன். இந்த கடல் தொழில் செய்கின்ற ஒருவனாக இந்த கடற்தொழிலை நம்பி வாழுகின்ற ஒரு நபராக இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த காற்றாலை மின்சாரத்தினால் இந்த மன்னார் தீவுக்கு என்ன பிரயோசனம் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற 75,000 மக்கள் அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்ற திட்டமாகவே இந்த காற்றாலை மின்சார திட்டமும் இந்த இல்மனைட் மண் திட்டமும் ஏற்படுத்துகின்றது. இன்றைக்கு மக்கள் வீதிகளிலிருந்து போராடி கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. நாங்கள் காற்றாலை மின்சாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த தீவு 130 சதுர கிலோமீட்டர் பரப்புடையது. நீளம் 30 கிலோமீட்டர் நீளமும் 4.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பகுதியிலே 75,000 மக்கள் இந்த தீவு பகுதியிலே வாழுகின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் 1,62,000 மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 75,000 மக்கள் இந்த தீவு பகுதியில்தான் கடற்தொழிலை நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற மக்களாகவே இந்த பகுதி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே மன்னார் மாவட்டத்திலே 3000 படகுகளை கொண்ட இந்த மீன்பிடி கிராமங்கள் இதனால் நண்டு, கனவா, இறால் போன்ற ஏற்றுமதி பொருட்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 20 கிலோ பட்டால் கூட ஏற்றுமதி வருமானம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாவுக்கு மேல் வரும். அதே போல இந்த பனை வளத்தை எடுத்துக்கொண்டால்
பெண்கள் வாழ்வாதாரத்தை கொண்ட குடும்பங்களில் வருடத்துக்கு 2-3 லட்சம் வருமானம் பெறக்கூடிய இந்த பனை வளமும் இன்றைக்கு இந்த காற்றாலை மின்சாரத்தினால் அழிவடைந்து போகின்ற நிலைமையிலே இருக்கின்றது. ஏற்கனவே போடப்பட்ட 30 காற்றாலை மின்சாரத்தினால் 3000க்கு மேற்பட்ட பனைகள் வெட்டப்பட்டு வடலிகளும் பல ஆயிரக்கணக்காக வெட்டப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு காற்றாலை மின்சாரத்தினால் வர வேண்டிய லாபம் 11 லட்சம் ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட 30 காற்றாலை மின்சாரத்தினாலும் 3 கோடி 3.5 கோடி மட்டில்தான் இதுக்கு வருமானம் வரும். ஆனால் இந்த மீன்பிடியாலே 3000 படகுகளுக்கு ஒரு படகுக்கு 20 கிலோ போட்டால் கூட ஒரு நாளைக்கு 25 கோடி ரூபாவுக்கு மேல் ஏற்றுமதி வருமானம் வருகின்றது இந்த அரசாங்கத்துக்கு. இந்த அடிப்படையிலே எது வருமானம் கூட ஏற்றுமதி வருமானம் தான் தேவை என்று சொன்னால் இந்த காற்றாலை மின்சாரம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் கடற்தொழிலாலே 3000 போட்களாலே 25 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருகின்றது. கடந்த காலத்திலே இந்த காற்றாலை போடுவதற்கு முன்பு இந்த கடலிலே கரவலைகளுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு கரவலையில் 1000 கிலோவுக்கு மேலே பெரிய மீன்கள் படும். இன்றைக்கு இங்கே வந்து பார்த்தால் தெரியும், ஒரு கரவலைக்கு 20 கிலோ 30 கிலோ 40 கிலோவுக்கு மேலே படுகுதே இல்லை. உண்மையான காரணம் என்று சொன்னால் இந்த காற்றாலையின் சத்தம் ஒரு பக்கம், அதென்ற நிழல் ஒரு பக்கம், அதிர்வு ஒரு பக்கம், ஓடைகள் அடைக்கப்பட்ட மீன்கள் வளரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் என்னத்துக்காக இந்த தீவுக்குள் போட்டு மக்களை வருத்துகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இத்தனை காற்றாலை மின்சாரம் இவ்வளவு காற்றாலை மின்சாரம் போட்டால் இங்கே இருக்கின்ற 75,000 மக்கள் ஒன்று அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இது அழிவுறும். அரைவாசி பேர் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் வெளியே அகதிகளாக போவார்கள், அல்லது இந்த கடலில் தாண்டி சாக வேண்டிய நிலைமை தான் இங்கே மக்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமையாக இருக்கின்றது. இந்த இல்மனை மண் எடுத்தால் 20 வருஷத்தில் இந்த தீவு தாழும் என்று அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதையும் மீறி இந்த அரசாங்கம், கடந்த அரசாங்கங்களும் இந்த அரசாங்கங்களும் அனுமதிகளை கொடுத்து இங்கே மண் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். களவாக போய்கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மணலை எடுப்பாராக இருந்தால் இந்த கடல் கரையில பாருங்க, இந்த கரையில இருந்து 6 அடி தாளத்துக்கும் நீளம் 75 அடி நீளத்துக்கு அதை தோண்டுவார்களாம். தோண்டி எடுத்தால் இந்த கடல் மட்டத்தில் இருந்து நடுப்பகுதி 1 மீட்டர் கீழே தான் இருக்குது. அப்ப இந்த இதை திறந்து விட்டாங்கன்னா இந்த கடல் முழுக்க உடனடியாக இந்த கிராம மட்டத்துக்குள் மக்களுக்குள்ளதான் வரப்போகின்றது. இப்ப இதனால் உண்மையிலேயே மக்கள் ஒன்று சாகணும் இதுக்குள்ள, இல்லாட்டி நீச்சல் அடிச்சு பழகணும். காற்றாலை திட்டமானது ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்றது. 2 திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே செய்யக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கடந்த 17 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 7-6 வருடங்களாக பல கடிதங்கள் ஜனாதிபதிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எழுதியிருந்த பொழுதும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கடந்த 2 கிழமையாகத்தான் எங்களுக்கு ஒரு சாதகமான அழைப்புதல் அரசிடமிருந்து கிடைக்கப்பட்டது. முதலாவது மீட்டிங் நாங்கள் 7ஆம் தேதி, கடந்த மாதம் 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நாங்கள் எரிசக்தி அமைச்சர் எரிசக்தி அமைச்சரோடும் அடுத்தோடு என்வாயரன்மெண்டல் அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சரோடும் ஒரு பிரதி அமைச்சரோடும் நாங்கள் ஒரு அழகான ஒரு நம்பிக்கையான ஒரு கலந்துரையாடல் வைத்திருந்தோம். ஆனால் அந்த கலந்துரையாடலின் முடிவிலே அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டாலும் எந்த முடிவும் தாங்கள் எடுக்க முடியாது என்று அந்த முடிவில் நாங்கள் கேட்டோம். உடனடியாக நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்று. அதற்கு அமைய 13ஆம் தேதி நாங்கள் மாலை ஜனாதிபதியை அவருடைய மாளிகையில் சந்தித்த பொழுது எங்களுடைய விடயங்கள் பிரச்சனைகளை பாதிப்புகள் எடுத்து சொன்ன பொழுது
மிகவும் ஒரு கர்சனையோடு அவர் கேட்டுக்கொண்டார். அதோடு அந்த கர்சனையில் கேட்டுக்கொண்டவர் 2 திட்டங்களையும் தாங்கள் மேற்கொள்ளப் போவதாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த பொழுதிலும் இறுதியிலே அவர் ஒரு முடிவெடுத்தார். 2 திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதா நிறுத்தப்படுவதா என்று நாங்கள் தீர்மானிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு எல்லா வேலைகளும் நிறுத்தப்பட்டு ஒரு நல்ல தரமான ஒரு கண்காணிப்பு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கலந்துரையாடல் செய்யப்பட்டு இறுதி முடிவெடுப்பதற்காக இந்த 1 மாதம் அளவும் எல்லா வேலைகளும் நிறுத்தப்படும் என்று அந்த இடத்திலே உறுதி எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அத்தோடு மண் அகழ்வு திட்டங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்படாது என்பதையும் அந்த இடத்திலே அவர் உறுதி செய்து கொண்டார். அந்த வேளையில் நான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தினால் தம்பவனி திட்டத்தினாலே ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி 10 பாதிப்புகள் பற்றி 10 நடவடிக்கைகள் பற்றி நான் அந்த மீட்டிங் சொன்ன விடயத்தை அவர் சொன்ன பொழுது அவர் உடனடியாக தனக்கு அனுப்பி வைக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த 10 கருத்துக்கள் நான் முன்வைத்த கருத்துக்கள், ஒன்று, மக்களுடைய காணிகள், அதிகமான காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. அது அரச காணிகள், அரச தனியார் காணிகளாகவும் இருக்கிறது. அது மிகவும் ஒரு மனித உரிமை மீறல் என்ற வகையில் அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது. 2வது, கடற்கரை பகுதிகளும் காணிகளும் அபகரிக்கப்பட்டதனால் மக்களுடைய வாழ்விடங்கள் சுருங்கடைந்து மக்களுடைய பரம்பல் தடை செய்யப்பட்டுள்ளது. 3வது, கடற்கரையில் இருந்த பாரிய மரங்கள் பத்தைகள் அழிக்கப்பட்டதனால் பெருமளவு மண்ணெரிப்பு கடற்கரை பகுதிகளிலே ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால் சூழல் மாசடைந்து கொண்டிருக்கின்றது. 4வது, கடற்கரையில் இருந்த மரங்களும் இயற்கையான 16க்கு மேற்பட்ட ஓடைகளும் கால்வாய்களும் அழிக்கப்பட்டதனால் மீன்களின் உற்பத்தி குறைவடைந்து மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்கள். மீன் தொழில் மிகவும் பாதிப்படைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. 4வதாக அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். அடுத்ததாவது, EA அறிக்கை மக்களுடைய பார்வைக்கு தகுந்த இடங்களில் வைக்கப்பட வேண்டும். அதனாலே அது பற்றி மக்களுக்கு முழுமையான கருத்து சென்றடையவில்லை. அதனாலே முழுமையான கருத்துக்கள் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மிகவும் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார். அது தெளிவான ஒரு விடயமாக அங்கு சொல்லப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 6வது, அந்த EA ரிப்போர்ட்டில் சேர்க்கப்பட்ட கையொப்பங்கள் அனைத்தும் பிழையான வழிகளில் புறப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. அதை அந்த வேளையில் அந்த உயர் அதிகாரி ஏற்றுக்கொண்டார், நடந்திருக்கிற அந்த பிழையை. 7வது, சரியான திட்டமிடல் இன்மையினாலே பாரிய வெள்ளப்பெருக்கள் பல வருடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனாலே பல அழிவுகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது செயற்கையாக மனிதர்களால் ஏற்பட்ட இந்த திட்டங்களினாலே மனித வாழ்வுக்கு எதிரான அழிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. 8வது, நூற்றுக்கணக்கான பனை மரங்களும் தென்னை மரங்களும் பயன் தரும் மரங்களும் எவ்வித அனுமதியும் இன்றி தங்களுடைய சுய திட்டத்திற்காக, இந்த மக்களை அழிக்கின்ற திட்டத்திற்காக இந்த மரங்கள் அழிக்கப்பட்டதனாலே மக்களின் வாழ்வின் காப்பலன்களாக இருந்த இந்த மரங்கள் அழிக்கப்பட்டதனாலே மக்கள் மிகவும் மீள முடியாத துன்பங்களும் கஷ்டங்களுக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். 9வது, பல நூற்றாண்டுகளாக பாவித்து வந்த பல குடிநீர் கிணறுகள் மாசுபட தொடங்கியுள்ளது. உதாரணத்துக்கு கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் வாடுகின்ற மக்களுடைய கிணறுகள். மக்களின் நலமான வாழ்வு, எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வு பாதிப்படைகின்றது. மின் காற்றாடியினால் ஏற்படும் சத்தத்தினாலும் இறைச்சினாலும் அதிர்வினாலும் மக்கள் பலர் நோயாளர்களாக மாறி வருகின்றார்கள். 9வது. 10வது, வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற காலத்துக்காலம் வருகின்ற பறவைகளுடைய வருகை குறைவடைந்து கொண்டு போகின்றது. அத்தோடு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பறவைகளுடைய நடமாட்டங்களும் உள்நாட்டில் இருக்கின்ற பறவைகளின் நடமாட்டங்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இனப்பெருக்கமும் பாதிப்படைந்துள்ளது. இந்த 10களை நான் 10 விடயங்களை எடுத்து சொன்ன பொழுது முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்த பின்னர் ஏனைய விடயங்களை பற்றி பேசலாம்னு அந்த இடத்துல இலங்கை மின்சார சபையினுடைய சேர்மன் எங்களுக்கு வாக்களித்தால் அதனால் இதுவரை அது செய்யப்படவில்லை. We are currently at the Tambapavani wind farm area where the Ceylon Electricity Board constructed 30 wind turbines along a 12
kilometer stretch. This was the first wind project that was initiated in the Mannar Island. So according to community, one of the biggest issues that the community bring out is the unprecedented flooding that happened in the recent years, particularly after the wind turbines were constructed. According to community, and what they say is, when the wind turbines were constructed, a cement structure was erected 12 feet below that connects all these 30 wind turbines, which have disrupted the traditional groundwater flow. This has resulted in creating an unprecedented flooding in the Mannar Island. Last year, in 2024, particularly in December, this flooding lasted for more than 3 months, and the flood waters reached almost 4 to 5 feet in some people's houses. As a response for this, the Ceylon Electricity Board, along with the state, to mitigate this, built a canal system, a few canals along this 12-kilometer line. These canals, the hope of these canals is that these canals will take those waters now clogged inland to the sea. Unfortunately, Mannar lies below sea level. Hence, even though these canals are created, the water do not reach the sea, as you can see. Hence, this is not a good remedy for the issue, and the issue of flooding yet exists and is currently one of the biggest concerns and one of the biggest issues that the community have brought up to many authorities and have not received a sufficient answer for. நான் 25 வருஷமா எந்த அனுபவத்தில் நான் சொல்றேன்னு சொன்னா, அதாவது தாழ்வாடு, பேசால, நடுக்குடா, அங்கால சைடில் வந்து கரவலை வளைக்கிறதுக்கு 5000 கிலோ, 10,000 கிலோ, 2000 கிலோ மீன் படும். நானும் போய் வாகனத்து கொண்டே நாங்களும் இரவா மீன் அடித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மீன் வந்து இப்போ காத்தால வந்த பிறகு அந்த கரவலை வளைக்கிற சமாடிமாருக்கு அந்த மீன் இல்லை. அவங்க ஒரு 20 பேர் 30 பேர் வச்சு அவங்களும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அந்த கரவலை வளைச்சி மீன் பிடிக்கிற இடத்துல இப்போ அதாவது 100க்கு ஒரு வீதம் கூடி அவங்களுக்கு அந்த தொழிற்பாடு இல்லை. அதால அந்த அதிர்வுனால அந்த கரையை ஒதுங்குற மீன்கள் வந்து கரையை ஒதுங்கு இல்லை. நில அதிர்வுகள், சத்தங்கள், அந்த இதனால கரையை ஒதுங்குற மீன்கள் வந்து அந்த கரையை மீன் இல்லை. அப்படிப்பட்ட மீன்கள் வந்து இப்போ வந்து அந்த காத்தாலைக்கு பிறகு வந்து அந்த ஒரு அதில் கொஞ்சம் மூண்டா பிடிச்ச ஒரு பங்கு கூடி மீன் இல்லை. அதால் வந்து நாங்கள் இப்போ இந்த மீன் குறைவால் வந்து நாங்கள் இப்போ கரவலை மீனை சரி நாங்கள் மண்ணால் எடுத்து விற்று கொண்டு இருந்தோம். இப்போ மீன்கள் இல்லாதால வெளி மாவட்டங்கள்லேருந்து மீன் எடுத்துட்டு வரோம். கொழும்புக்கு போய் கொழும்பு மார்க்கெட்டில் மீன் எடுத்து விற்க வேண்டிய கட்டமாக போகுது. இல்லாமல் இப்போ மீன் பிடிக்க கட்டத்தில் இல்லாமல் லட்சக்கணக்கில் மன்னார் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் ஒரு ஊர்லேயும் கிராமங்களில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த அதிர்வுனால தொழில்கள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று மீன்கள் எடுத்துக்கொண்டு இங்கே நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கொண்டோம். அது மீன் 100க்கு 90% வந்து இங்கே மீனவர்கள் தான் கூடும். மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண் தடுப்புகள், மண் அதிர்வுகள், அதால் வந்து இப்போ தீமையை நடக்கிறக்காண்டி தான் வந்து மக்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வாழ்வாதாரத்துக்கு வந்து சொன்னால் அந்த இதுகள் பெருக 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 தொழில் இதுகள் குறைய மக்கள் வந்து பசியும் பட்டினியை தான் எதிர்நோக்கிறார்கள். அதுக்காண்டி தான் ஆரம்பத்திலேயே இதை தடை நிறுத்துறதுக்காண்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அண்டாண்டாடு கடலை நம்பி இருக்கு. எங்களுக்கு வந்து கடல் தொழிலில் வருமானம் இல்லாத காரணத்தினால் வேற கூலி விலைக்கு போய் கொண்டிருக்காங்க. இதை என்னன்னு சொன்னா இப்படியாப்பட்ட காரணங்களால்தான்
மீன்கள் குறைகிறது காரணங்கள் தான் போயிருக்கிறார். ஒரு பக்கம் காத்தாலே, ஒரு பக்கம் இந்தியா டோலர். அப்போ 2 இந்தியா டோலர்காரன் வந்து கடலில் இருக்க மீனை வளர்த்தி அள்ளிட்டு போகிறான். இந்த காத்தால் அதுபால வந்து கடத்தொழிலாளருக்கு மீன் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, சராசரி அண்டைக்கு உழைக்கிறவர்கள் வந்து அவங்களோட வருமானத்தை குடும்பத்தையும் பார்க்குறக்காண்டி ஏதோ நாள் கூலியோ நாள் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்காங்க. The ongoing protests led by fisherfolk, farmers, youth, and civil society are not against development itself. Rather, they are a call for development that respects land, water, and communities. The people of Mana insist that renewable energy and economic growth cannot come at the cost of displacement, ecological destruction, and the denial of community rights. Their struggle reflects a broader question that Sri Lanka must confront. What kind of development do we want? And who is it really for?